Hi everybody, how are you? This is Madan from PK National Campus. Okay, already நம்ம நிறைய சிலபஸ் முடிச்சிருக்கிறோம். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஒன் ஆஃப் த நியூ டைட்டில். இது பார்த்தீங்கன்னா டிட்டர்மினர்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். டிட்டர்மினர்ஸ் அப்படின்ற டைட்டிலில் தான் இன்றைக்கி டோட்டலாகவே பார்க்க போகிறோம். டிட்டர்மினர்ஸ் அப்படின்றது ஈஸியானது, ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதாவது சில இடங்களில் கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயங்களாக இருக்கும். ரைட், அதெல்லாம் எப்படி அந்த கிரிட்டிக்கலான விஷயங்கள்லாம் எப்படி சமாளித்து எப்படி நம்ம அந்த டிட்டர்மினேஷனை நம்மளோட சென்டென்சஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சிலபஸில் போகலாம். ஸோ உங்களுக்கு திஸ் இஸ் அ கிராமர் அப்படின்றதுனால உங்களுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு புரிஞ்ச பாஷையில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் சிலபஸ். பிகே நேஷனல் கேம்பஸ் அப்படின்ற நம்மளுடைய அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, அந்த சிலபஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிட்டர்மினர்ஸ் அப்படின்ற இந்த க்ரைட்டீரியாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு 3 வகையான கொஷின்ஸை இங்கே வச்சுருக்கிறேன். இந்த 3 கொஷின்ஸையுமே டோட்டலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற நேரம் இந்த சிலபஸ் எங்களுக்கு புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வாட் ஆர் தோஸ் டிட்டர்மைனர்ஸ் அப்படிங்கிறோம். இந்த டிட்டர்மைனர்ஸ் அப்படின்றது எதெல்லாம் நாங்கள் டிட்டர்மைனர்ஸ்ன்னு சொல்ல போகிறோம் அப்படின்றது தான் அது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேர் கேன் வி யூஸ் தி டிட்டர்மைனர்ஸ் இன் சென்டென்சஸ். இப்போ ஒரு சென்டென்ஸுக்குள்ளே இந்த டிட்டர்மைனர்ஸ் அப்படின்ற இந்த வேர்டை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அது எத்தனாவது இல்லாது எந்த ஓர்டரில் அதை போடணும் அப்படின்றது தான் அடுத்து 2வது கொஷின். தேர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் டிட்டர்மைனர்ஸ் அப்படிங்கிறோம். டிட்டர்மைனர்ஸ் அப்படின்ற அந்த வேர்ட்ஸ், அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸினுடைய பர்பஸ், அதாவது எதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற இந்த 3 விஷயத்தையும் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாவே இந்த சிலபஸ் பாதி புரிஞ்ச மாதிரி தான். இதில் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் கேள்வி வாட் ஆர் தோஸ் டிட்டர்மைனர்ஸ், எதெல்லாம் டிட்டர்மைனர்ஸ் அப்படிங்கிற நேரம். டிட்டர்மைனர்ஸ் அப்படின்றது இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா, ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கலாம், அல்லது எட்ஜெக்டிவ்ஸ், அல்லது அட்வர்ப் நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு இங்கிலீஷ் இருக்கக்கூடிய வேர்ட்ஸோ அந்த மாதிரியான ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் இந்த டிட்டர்மைனர்ஸ் அப்படின்ற இதுவும் கூட. ஸோ அதில் எதெல்லாம் டிட்டர்மைனர்ஸ், அதில் எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் நாங்கள் டிட்டர்மைனர்ஸுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் சில வேர்ட்ஸை அதில் டிட்டர்மைனர்ஸாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸை ஆர்டர் பண்ணிக்க எப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஏரியாவிலேருந்தே போகிறோம். எதெல்லாம் முதல்ல படித்தா எங்களுக்கு ஈஸியாக புரியுமோ அந்த ஆர்டரில் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த டிட்டர்மைனர்ஸ் அப்படின்ற விஷயத்தை ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்ல போகிற இதுகள் தான், இல்லாட்டி இந்த வேர்ட்ஸ் தான் டிட்டர்மைனர்ஸ் அப்படின்னு நாங்கள் இங்கிலீஷில் சொல்கிறோம். சம் and any, much and many, a little and a few, a lot and a lots, somebody or someone, anybody or anyone, nobody or no one இல்லைனா none, everybody or everyone, something, everything, anything and nothing, somewhere, anywhere, everywhere and nowhere, no, enough or not enough, all, each, every, both, either or neither, this and this, that and those, too and too much and other. Okay, next நம்மளோட செகண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா,
where can we use these determiners அப்படின்றோம் இல்லையா, எங்கே ஒரு சென்டென்ஸில் இந்த டிட்டர்மைனஸை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா. அதாவது we use the determiners beginning of the noun process அப்படிங்கிறோம். அதாவது ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு நவுன் ப்ராசஸாக இருக்கலாம். இதில் எங்களுக்கு இந்த டிட்டர்மைனஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு குழப்பமே வேண்டாம். எப்படின்னா இதை ஃபஸ்ட்டாக போடுறதா, செகண்டாக போடுறதா, தேர்டாக போடுறதா அப்படின்ற குழப்பமே வேண்டாம். எடுத்தோடனே ஃபஸ்ட்டாகவே நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கொடுத்துருந்த அத்தனை அந்த டிட்டர்மைனஸையுமே நீங்கள் ஃபஸ்ட்டுக்கே என்ன செய்யலாம்னு ஒரு சென்டென்ஸில் முதலே அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் சென்டென்ஸில் மற்ற பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் சென்டென்ஸை பேசவோ எழுதவோ முடியும். அடுத்து நம்மளோட தேர்ட் விஷயத்துக்கு வரலாம். வாட் ஆர் த யூசர்ஸ் ஆஃப் டிட்டர்மைனர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா. அதாவது டிட்டர்மைனஸை நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால பர்பஸ் என்ன, எங்கே நான் இதை யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் அந்த கொஷின். இதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டிட்டர்மைனர்ஸ் ஹெல்ப் டு ஷோ which people or how many people we are talking about, which things or how many things we are talking about அப்படின்ற விஷயம் தான் இந்த பர்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டிட்டர்மைனர்ஸ்ன்றதே எங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அல்லது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை எத்தனை பேர் பண்ணுறாங்க இல்லை யார் பண்ணுறா அப்படின்ற விஷயம், அல்லது ஒரு பொருளை அல்லது ஒரு விடயத்தை எத்தனை அந்த விடயத்துக்குள்ளே எத்தனை பொருட்கள் இருக்குது, அது என்ன குவான்டிட்டி அல்லது அது என்ன மாதிரியான ஒரு பொருள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும் கேட்டால் டிட்டர்மைனர்ஸ் இல்லாட்டி அப்படி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மற்றவங்களுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் டிட்டர்மைனர்ஸை யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா. அதாவது எத்தனை பேர் அல்லது என்ன யார் அல்லது எந்த பொருள் அல்லது எத்தனை பொருள் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது சொல்கிறதுக்கு தான் டிட்டர்மைனர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதில் சில பொருளோ சில நபரையோ நாங்கள் சில குவான்டிட்டியாகவும் சொல்ல முடியும். சில டிட்டர்மைனர்ஸில் குவான்டிட்டியாக சொல்ல முடியாமல் ஒரு அன்னளவான ஒரு அன்கவுண்டபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு அன்னளவா இல்லை கொஞ்சம் கூட அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு போகலாம். இதில் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சம் அண்ட் எனி அப்படின்ட்டு. இந்த சம் அண்ட் எனியை தான் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்க்க போகிறோம். இதை எப்படி ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ எங்களுக்கே தெரியும் இப்போ சம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அப்படின்னு கூட நாங்கள் எடுத்துக்கலாம் தமிழில். அதே மாதிரியான எனி அப்படின்றதுக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் அந்த மாதிரியான ஒரு மீனிங்கை தான் எடுக்க போகிறோம். அப்போ இந்த சம் அப்படி எனி அப்படின்றத நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு சென்டென்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் தரப்போகிறேன். அது எப்படி இருக்குன்னா, ஐ நீட் சம் வாட்டர். ஐ நீட் சம் வாட்டர். ஐ நீட் சம் வாட்டர் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவை அப்படிங்கிறோம். இந்த உண்மையிலே சொல்லப்போனால் இந்த சம் அண்ட் எனி அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படிங்கிற நேரம் இது குறிப்பிட்டு இத்தனை தான் அப்படின்னு அக்யூரேட்டாக ஒரு எக்ஸாக்டான ஒரு குவான்டிட்டி ஒன்று சொல்ல முடியாது. அக்யூரேட்டான ஒரு குவான்டிட்டி சொல்ல முடியாததை நாங்கள் கொஞ்சம் அல்லது கூட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதில் இந்த கொஞ்சம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் சம் அல்லது எனி அப்படின்றது. இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ஐ நீட் சம் வாட்டர் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவை. இந்த மாதிரி இடத்துல பாருங்கள், இதை எனக்கு தண்ணி தேவை அப்படிங்கும்போது இவ்வளோ தான் தண்ணி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அக்யூரேட்டாக ஒரு மெஷர்மெண்ட்டை கொடுக்க முடியாது இல்லையா. இந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் சம் யூஸ் பண்ணுறோம். ஐ நீட் சம் வாட்டர். அண்ட் செகண்டாக பாருங்கள், he has got some money. Third, here are some sweets for you. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அடுத்து, she has got some interesting friends. And next, my father knows some Europeans. Okay.
இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சம் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள் வரும் பாருங்க. மை ஃபாதர் நோஸ் சம் யூரோப்பியன்ஸ். அடுத்து இப்போ எனி எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளோட அடுத்த விஷயம். இப்போ நாம் சொன்ன இத்தனை சென்டென்ஸையுமே எனி யூஸ் பண்ணி சொல்ல முடியும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்க, ஐ நீட் சம் வாட்டர் அப்படின்றத. இதையே நாங்கள் எனி யூஸ் பண்ணி பேசுகிறோன்னா எங்கே பேசலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் நீட் எனி வாட்டர் அப்படிங்கிறோம். இப்போ சம் இருந்த இடத்துல எனி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே பாசிட்டிவாக, அதாவது அப்ரிமேட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாசிட்டிவாக பேசின ஒரு சென்டென்ஸை இப்போ நெகட்டிவாக பேச போகிறோம். அதாவது இல்லை அப்படின்னு மறுத்து சொல்ல போகிறோம். அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே எங்களுக்கு சம் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நாங்கள் இல்லைன்னு மறுத்து பேசக்கூடிய விஷயத்தில், அதாவது இருந்தாலும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நாங்கள் எனி அப்படின்ற ஒரு வேர்டை தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஐ டோன்ட் நீட் எனி வாட்டர் அப்படின்னா எனக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படலை அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எது தண்ணி தேவையில்லை அப்படின்னு. அடுத்து நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஹி ஹேஸ் காட் சம் மணி அப்படின்றத. இப்போ அதை நெகட்டிவில் எப்படி சொல்ல போகிறோன்னா, ஹி ஹேஸ்ன்ட் இல்லாட்டி ஹி ஹேஸ் நாட் காட் எனி மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏற்கனவே சொன்னதை இப்போ நெகட்டிவில் சொல்லும்போது எனி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஹியர் ஆர் சம் ஸ்வீட்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொன்ன இடத்துல ஹியர் ஆர் நாட் எனி ஸ்வீட்ஸ் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி நாங்கள் அந்த சென்டென்ஸை மாற்றிக்கலாம். அடுத்து she has got some interesting friends அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல she has not got any interesting friends அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். எப்படின்னா, சம் பாசிட்டிவ் சென்டென்சஸ் மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் எனின்றது இப்போ நாங்கள் பார்த்தோம் இல்லையா, நெகட்டிவாக பேசுகிறதுனால எனி யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் ஒரு கொஷன்ஸ் ஒன்று வரணுன்னாலும் கூட, அதாவது அதே விஷயத்த ஒரு கேள்வியாக மாற்றி கேட்குறனா கூட அந்த இடத்துலையும் நாங்கள் எனி தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ எனியை ரெண்டு தேவைக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒன்று நெகட்டிவ் விஷயங்கள் பேசுகிறதுக்கு எனி யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் கொஷன்ஸ், அதாவது ஒரு கேள்வி ஒன்று கேட்குறதுக்கும் நாங்கள் என்ன செய்யறோம்னு கேட்டால் எனின்ற வேர்டை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, she has got some interesting friends அப்படின்றத. இதை நாங்கள் கேள்வியாக கேட்டு பார்க்குறோம்னா, as she got any interesting friends அப்படின்னு கேட்குறோம். இப்போ இந்த இடத்துல எனின்ற வேர்டை தவிர வேற ஒரு வேர்டு என்ன செய்ய முடியல, எங்களுக்கு போட முடியல. அதே மாதிரி மை ஃபாதர் நோஸ் சம் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு வந்துச்சு இல்லைங்களா, அதை நாங்கள் நெகட்டிவாக சொல்கிறோன்னா எப்படி சொல்கிறோம், மை ஃபாதர் டசன்ட் நோ எனி யூரோப்பியன்ஸ். அதே மாதிரி அதை கொஷன் ஆக்குறோம் பாருங்கள், அல்லது கேள்வியாக கேட்குற நேரம் டஸ் யுவர் ஃபாதர் நோ எனி யூரோப்பியன் அப்படின்னு கேட்குறோம். ஸோ இப்போ சம் யூஸ் பண்ணுறோம் பாசிட்டிவ் விஷயங்களுக்கு, எனி யூஸ் பண்ணுறோம் நெகட்டிவ் அல்லது கொஷன்ஸ். அதே நேரத்தில் சம் அண்ட் எனி ரெண்டு விஷயமே ஒரு அன்கவுண்டபிள் திங்ஸ், அதாவது எண்ண முடியாத, அதை எண்ணிக்கையில் கொண்டு வர முடியாத, அதே நேரத்தில் கொஞ்சமாக இருக்கிற இல்லை கொஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடங்களுக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான இடத்துலையும் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் சம் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். அது எந்த இடம் அப்படின்றத நாங்கள் இப்போ பார்க்கலாம். அடுத்து நாங்கள் இன்னொரு இடத்துலையும் இந்த சம் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ரொம்ப முக்கியமானது மோஸ்ட்லி, அதாவது ஒஃபென்சிவ் யூஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அடிக்கடி நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு இடம் என்ன அப்படின்னா, அதாவது we use sum in questions which expect the answer yes. அதாவது நாங்கள் எங்கே இந்த சம் அப்படின்னு வேர்டை திரும்ப எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சில கேள்வி கேட்குறோம் ஒருத்தர், அந்த கேள்வி நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே அந்த கேள்விக்கு அவர் ஆமாம் அப்படின்னு பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி இடங்கள் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. குறிப்பாகவே சாப்பாட்டு விஷயங்கள் இருக்குது இல்லையா, ஒன்று நான் இதை சாப்பிட்டுக்கிட்டான்னு கேட்குறதோ அல்லது மற்றவங்களை இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல போகிறோம் இல்லைங்களா,
அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக நம்ம ஆமாம் அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்த்து தான் அந்த ஒன்று நம்ம கேள்வியை கேட்குறதோ அல்லது நம்ம கேள்விகளை நாங்கள் கேட்போம். இதை வந்து அதாவது எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற ஆஃபர் இல்லாட்டி நம்மளுடைய ரிக்வெஸ்ட் அப்படின்னு எடுக்கலாம். ரெண்டு விஷயமாக பார்க்கலாம். ஆஃபர் ஆர் ரிக்வெஸ்ட் அப்படின்னு எடுக்கலாம். ஆஃபர்ன்றது நம்ம மற்றவங்களுக்கு இதை பண்ணுங்கள், இதை சாப்பிடுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. ரிக்வெஸ்ட்ன்றது அதையே நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டோமா, இதை சாப்பிட்டுக்கிட்டோமா அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்கள். இந்த ரெண்டு இடத்துலையுமே நாங்கள் என்ன செய்யணுங்கன்னா சம் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். would you like some more coffee அப்படின்னு கேட்குறோம். சில நேரங்கள் அதே கொஸ்டின் நம்பர் தான் பாருங்கள். could I have some bread அப்படின்னு கேட்குறோம். இல்லைன்னா could I have some more gravy அப்படின்னு கேட்கலாம். அப்போ டோட்டலாக எப்படி பார்க்குறோம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த இடம் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஒன்று ட்ரிங்கிங் ஆர் ஈட்டிங் ஆர் ஹேவிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது ஒன்று சாப்பிட்றது அல்லது குடிக்கிற விஷயங்களுக்கு தான் கூடுதலாக நாங்கள் இந்த இடத்துல சம் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஏன்னா எப்போவுமே சாப்பாட்டு விஷயங்களை பேசும்போது தமிழ்லேயே கொஞ்சம் சாப்பிட்றீங்களா, கொஞ்சம் குடிக்கிறீங்களா, நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கட்டுமா அப்படின்ற விஷயங்கள் தான் மெயினாகவே நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஓகே இப்போ நாங்கள் டோட்டலாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிட்டர்மைனஸ் அப்படின்ற ஒரு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஏரியா சம் அண்ட் எனி அப்படின்ற ரெண்டு வேர்டை நாங்கள் எந்தெந்த இடங்களில் ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் பார்த்துருக்குறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் கொஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே சம் யூஸ் பண்ணுறோம், எனி யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் குறிப்பாக பாசிட்டிவ் சென்டென்சஸ் நாங்கள் பேசுகிற நேரம் சம் யூஸ் பண்ணுறோம். அதே நேரத்தில் நெகட்டிவ் ஆர் கொஷன்ஸ் விஷயங்களை பேசுகிற நேரம் நாங்கள் எனி அப்படின்ற வேர்டை பர்டிகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரில ஆஃபர்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட் அந்த மாதிரி இடங்கள்லையும் நாங்கள் சம் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்த சிலபஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.